நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு உமாபதி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா. இல்ல ஓரளவுக்கு கணிக்க முடியல சார், இந்த மாதிரி அந்த மாதிரி இப்பயே கணிக்கலாமே, ஓரளவுக்கு. அப்புறம் 4ஆம் தேதி போய் கணிக்குது. இப்ப பார்த்தாலே முயல் பிடிக்கிற நாய் மூஞ்சி பார்த்தா தெரியும். மாதிரிதான் முன்னாடியே பார்த்தாலே தெரியாதா? அப்புறம் முயலை பிடிக்க விட்டு இது போய் சாக்கடையில் விழுந்து இப்போ இப்படிதான் விழுகுன்றது அப்புறம் எனக்கு தெரியும். முன்னாடியே தெரிஞ்சிடும் அப்படின்றீங்க. இப்போ விஜய் அவர்கள் வந்து ஆந்திரா ஸ்டைல பார்த்து காப்பி அடிக்கிறாரு. கொள்கை வந்து ஆந்திரா ஸ்டைல இருந்து வந்துச்சு அப்படின்னு நம்ம சொன்னோம். அதே மாதிரி கொள்கை இல்லவா, படம் வந்து ஆந்திரால இருந்து இல்ல, கொள்கை இல்ல சார். இப்ப அறிக்கை நானும் மாத்தி சொல்லிட்டேன். அந்த தேர்தல் அறிக்கை இருக்கு பாத்தீங்களா, தேர்தல் அறிக்கை இந்த பெண்களுக்கு வந்து யூனிஃபார்ம் இல்லாது சிலிண்டர் அறிவிச்சது எல்லாமே சந்திரபாபு நாயுடு அறிவிச்சதுதான். ஸோ அதை பார்த்து காப்பி அடிச்சாரு. ஜெகன்மோகன் ரெட்டி மாதிரி துணியை வந்து ஒயிட் ஷர்ட் பேஜ் பேண்ட் அப்படின்னாரு. இப்போ நடவடிக்கை பூராமே வந்து பார்த்தீங்கன்னா இவர் இப்போ துணை முதல்வராக இருக்கார்ல ஆந்திராவில், அவரை பார்த்து பண்ணுறாரு. அவர் எப்படி ரோட்டில் சாப்பிட்டாரோ அதே மாதிரி இன்னைக்கு ஒரு படம் வந்து இதுவாயிருக்கு விஜய். இது அந்த வேன்குள்ள உட்காந்து டிஃபன் பாக்ஸ் சாப்பிட்ற கூட நேரம் இல்லாமல் அண்ணன் பிரச்சாரம் பண்ணுறாரு. இதில் இந்த பாக்ஸை நடுவில் வச்சுட்டு சாப்பிட்டுக்கிட்டே பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த பில்டப் எல்லாருமே நம்மள ஓப்பனாக தெரியுது. எதுக்கு இந்த பில்டப் ஓப்பனாக தெரியுதுன்றது விஜய்க்கு தெரியுமா தெரியாதான் இருக்குல்ல. என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணாலும் கண்டுபிடிச்சதே ஒரு இட்லி அதாவது வேனில் வச்சு சாப்பிட்றியா, உள்ள உட்காந்து சாப்பிட முடியும். எல்லாம் பில்டப் தான். பில்டப்பு பீலா தான். இப்போ இந்த 4ஆம் தேதியோட எல்லா பில்டப்பும் முடிஞ்சிடும். வந்துடும். திருப்பி படத்தில் நடிக்க போயிடுவார். அடுத்த படம் இப்போ இந்த படம் ரிலீஸ் ஆகிருப்ப தீபாவளிக்கு முன்னாடி. இப்போ எலெக்ஷன் முடிஞ்சோடனே அடுத்த நாள் கூட ஜனநாயகன் சொல்கிறீங்க. ஆமாம், எலெக்ஷனுக்கு அடுத்த நாள் வந்து டக்குன்னு சென்சார் கொடுத்துருவாங்க. 24 போலிங்னு நினைக்கிறேன். 25 சாயந்தரம்லாம் வந்து சென்சார் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் அதை பக்கன்னு தூக்கிட்டு தெரியல. அதுக்கப்புறம் இந்த வடிவேல் இவர் கவுண்ட் பண்ணி சொல்ல வயசுக்கு வந்தா என்ன வரலன்னு அது வந்து ராமாயி வயசுக்கு வந்துட்டான்னு ஒரு படம் எடுத்தாங்க 40 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த மாதிரி என்ன அதுக்கப்புறம் அந்த ஜனநாயகம் வந்தா என்ன அப்பயும் பார்ப்பாங்க. இல்ல பசங்க போய் பார்ப்பாங்க. என்னதான் அண்ணன் பார்த்துட்டு இல்ல அண்ணன் பேசியிருக்காரு, இப்படிலாம் பேசியிருக்காரு, இது முன்னாடி கொஞ்சம் வந்துருச்சுன்னா வேற மாதிரி ஆயிருந்துருக்குமே, நிறுத்திட்டாங்கல்ல அப்படின்னு வாயில வயிற்றுல அடிச்சுப்பாங்க. இல்ல அப்படி சொல்லலாம்ல. இந்த படம் மட்டும் அன்னைக்கு வந்திருந்தா எங்க அண்ணன் ஜெயிச்சிருப்பாரு, திமுக சரி அப்படின்னு தோல்வியை சரி. அதுக்குதான் சரி. இந்த படம் வந்துருந்துச்சுன்னா அந்த படத்தை நம்பி தான் விஜய் இருக்க மாதிரியும் பேசியிருப்பாங்க. கடைசியில் அந்த ப்ரொடியூசர் மறந்து குடிக்காமல் இருந்தால் சரி. அதுதான் இப்போ பாவமாக இருக்குது. ப்ரொடியூசர் நினச்சா தான் பாவமாக இருக்குது. இவரை நினச்சி ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த படம் வந்ததுக்கப்புறம் அப்புறம் இப்போ அடுத்த படம் வந்து 2026 எண்டில் பூஜை போடுவாங்க. 27 அந்த படம் ரிலீஸ் ஆகும். அதுக்கான வேலைகள் அடுத்தடுத்து ஒரு இது பண்ண போயிடுவார், படம் நடிக்க போயிடுவார், பிஸியாக இருப்பார். எலெக்ஷன் ரிசல்ட் வந்தோடனே இந்த படம் ரிலீஸ் ஆனவுடனே அடுத்த பூஜை போடுறதுக்கு வெளிநாடு போயிடுவார். தலைமுறை வேறு எந்த சத்தமுமே இருக்காது. அதை ஒரிஜினலாக எங்கே இருக்கான்னே தெரியாது. அது முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு 6 மாதம் கழிச்சு பார்த்தா புதிய படம் அறிவிப்பு வந்து அதில் வந்து வருவார். இப்போ 41 பேர் கரூரில் செத்தப்போ ஆளுக்கு தனித்தனியாக போய் தலைமுறை தேர்தல் முடிஞ்சோடனே எல்லாமே ஓடி போயிடும். அவங்க போய் தலைமுறை ஓடி போயிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு வருவாங்க. 6 மாதம் கழிச்சு அதை ஒரிஜினல் அடுத்து எந்த கட்சி ஆட்டையை போடலான்னு. ஆமாம், ஏன்னா இதுவும் போச்சு அதுவும் போச்சு அப்படின்ட்டு அப்புறம் கடைசியில் இருக்கிறது இழந்த வரைக்கும் போதும் அப்படின்ற மாதிரி. புசி என்ன பண்ணுவாரு? புசி விறகு கடை வச்சிருக்காங்க. ஓஹோ, அந்த இது பண்ண விறகு கடை இருக்கு. ரெசார்ட் கட்டி முடிச்சுருவாரு. ஆமா, 50 கோடியிலே 40 கோடியிலே கட்டிட்டு இருக்காரு. அது முடிச்சிருவாப்புல அப்படியே செட்டில் ஆயிடுவார். மொத்தத்துல கூட இருக்கவங்களாம் செட்டில் ஆயிடுவாங்க. அதான் கூட இருக்க ஆதவர்ஜுனா புசி ஆனந்த்ல செட்டில் ஆயிடுவார். அவர் நல்ல மனுஷன். அவர் வந்து துரோகம்லாம் பண்ண மாட்டார் விஜய்க்கு. அவர் என்னன்னா ஏதோ யானை திங்கிறதுல சிதற கவலத்துல அந்த அரிசியை சாப்பிட்டு வாழ்ந்துருவார். ஆதவர்ஜுனா அப்படி இல்லை. யானை வாய்க்குள்ளேயே கையை விட்டு சாப்பிடுன்ற ஆளு யானை கையை கடிச்சு அந்த மாதிரி நிலைமையில தான் ஆதவர்ஜுனா. இவங்களால அவங்க கிட போறாங்களா, அவங்களால இவங்க கிட போறாங்க. இதுல ராஜ்மோகன் ஒருத்தர் ரொம்ப ஓவரா இது பண்ணிட்டு இருந்தாரு. இல்ல, அவர் ஆபரேஷனுக்கு டேட் கேட்டிருக்காரு. எதுக்கு, என்ன ஆபரேஷனு அவர் கேட்டிருக்காராம். பாம்பேல ஒரு ஹாஸ்பிட்டல்ல பேசியிருக்காரு. இப்போதைக்கு டைம் இல்லைன்னு இருக்காங்க. ஏப்ரல் மே மாசத்துக்கு அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்னு. தேர்தல் முடிஞ்ச பிறகு அதுக்கப்புறம் ஒரு ரிசல்ட் என்னவா வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஆப்ரேஷன் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவர் வந்து முடிவு எடுத்திருக்காரு. ஸோ ஒருத்தருக்கு ஒரு மாதிரி அவங்க போயிட்டு இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி தேர்தல் ரிசல்ட் வந்தோடனே தலைமறைவு விஜய் தலைமறைவு, ஆதவர்ஜுனா வேற கட்சி தேடி போறாரு. புசி ஆனந்த் அந்த ஹோட்டல் கட்டிட்டு இருக்க ஹோட்டல்லே அவர் ஓனர் ஆயிடுவாரு. ராஜ்மோகன் வந்து பாம்பேக்கு ஆப்ரேஷன் போறாரா இல்லையான்றது ராஜ்மோகனுக்கு திருப்பி
பாம்பே போகிறாரா இல்லை பட்டிமன்றம் போகிறாரான்றது எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் முடியும். ஏதோ ஒன்று சூஸ் த பெஸ்ட் ஆன்சர். உங்களுக்கு எது பெஸ்ட்டோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிட்டு நீங்கள் பாட்டு எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. இப்போ நம்பி வந்த தொண்டர்கள் 5 கோடி 6 கோடி அவன் பாட்டுக்கு வீட்டுக்கு போயிடும். அவன் பழையபடி இப்போ இது பண்ண போகிற வீட்டில் வேலை பார்க்குற கஞ்சா அடிச்சுட்டு அவன் பாட்டு சந்தோஷமாக எப்பயும் போல வாழ்க்கையை ஓட்டிருப்பாங்க. என்ன கொஞ்சம் கடன் ஆகி போயிடும். 10,000 20,000 ஒருத்தனுக்கு கடன் ஆகும். அந்த கடனை அடைச்சிட்டு திருப்பி அவன் வாழ்க்கை அப்படியே ஓடிட்டே இருக்கும். திருப்பி படம் வரும், வட்டிக்கு வாங்கி பார்ப்பாங்க, அப்படியே போயிட்டு. அது போய் பிளாக்ல டிக்கெட்டு போய் 2,000 ரூபாய்க்கு வாங்குறேன். அதே மாதிரி நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னீங்க பார்த்தீங்களா, அந்த தொடப்பக்கட்ட பூஜை, அவங்க எல்லாருமே இப்போ நீங்கள் சொன்ன இந்த கடங்காரங்களுமே வீட்டில் இருக்க பொண்டாட்டிங்க அடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்டா சும்மா இருந்த காசை கொண்டு போய் தாவேக்கா கட்சியில் போட்டு இது குடும்பத்தை நடுத்தர கொண்டு வந்து இதில் வந்து பொண்டாட்டிகள் தான் நிறைய அடி வாங்குவாங்க. அதான் தாவேக்காவை பொறுத்தளவுக்கு வீட்லேயே தனிப்பட்ட பூஜை இருக்கும். அது குடும்பத்தோட மாறி மாறி அடிச்சுக்கணும். ஏன்னா 2 பேருமே ரசிகராக இருக்காங்க. இல்லை புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் தான் இருக்காங்க. சில இடத்துல அம்மாக்களும் இருக்கு, அம்மா மருமக எல்லாம் குடும்பத்தோட மாற்றி மாற்றி அடிச்சுக்கலாம் வேண்டியதான். அப்படிதான் வாயில வயதில் அடிச்சுட்டு இருக்கிறதும் போய் கடன் ஆகி தெருவுக்கு வந்துடுவாங்க. திருப்பி இந்த திமுக கொடுக்குற 2,000 தான் அவங்களுக்கு உதவும். கரெக்டாக சொன்னீங்க. அதை வச்சுட்டு சாப்பிட்டுக்கிட்டு 8,000 கூப்பன் வேறு வரப்போகுது. அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது ஒரு ஹோம் அப்ளைன்ஸ் அதில் வந்து பிடிச்சி. இந்த நாள் வரைக்கும் தேர்தல் ஆணையம், அதாவது போலீஸ் கிட்ட பவர் இருக்கு, ஸ்டாலின் அவர்கள்கிட்ட பவர் இருக்கு. தேர்தல் தேதி அறிவிச்ச உடனே தேர்தல் ஆணையத்துக்கிட்ட பவர் போயிடும், நாங்கள் தான் அப்படின்ற மாதிரி பேசினாங்க. இப்போ தேர்தல் ஆணையமே பர்மிஷன் கொடுத்துருக்கு. போலீஸ் ஒரு சில விஷயம் சொல்லுது, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸு. நீ என்ன ரூல் சொல்கிறது அதுபடி நான் என்ன கேட்குறது அப்படின்ட்டு விஜய் அவர்கள் பிரச்சாரத்தையே ரத்து பண்ணியிருக்காரு. இது என்ன புரியலையே. இல்லை, பிரச்சாரத்தை ரத்து பண்ணியிருக்காருன்னா அவருடைய வழக்கமான வேலைகள்லாம் இருக்குல்ல, அதுக்கிடையில் இது வேற மாட்டிடுச்சு. என்ன பெர்மிஷன் கொடுக்க மாட்டாங்கன்னு நினச்சேன். எப்பவுமே இங்கே பண்ணுறது என்னென்னா ஏற்கு மாற எதையாவது சொன்னால் கொடுக்க மாட்டாங்க. அப்போ வந்து பிரச்சனை வந்துடும், திமுக பழி போட்டுடலான்றது தான் என்னோட எண்ணமாக இருக்கும். இப்போ இந்த டைம் பெர்மிஷன் கொடுத்தோடனே ஷாக் ஆகிட்டாங்க. என்னடா இது எலெக்ஷன் கமிஷன் இப்படி இருக்குது, லூசுத்தனமாக நம்ம கேட்டால் உடனே கொடுத்துட்றதா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தலைவரை பெர்மிஷன் கொடுத்துட்டாங்களா, போ நான் வரல போ அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாப்புல. அதில் ஆதவர்ஜனா உடனே ஆரம்பிச்சிடுவான். ஸோ இது வழக்கமாக அவங்க பண்ணுறது தான். இவங்க பிரச்சாரம் பண்ணி என்னத்தை கிழிக்க போகிறாங்க, இவங்களுக்கு என்னத்தை மக்கள் ஓட்டு போகிறாங்க. தற்குறிகள் ஓடி வந்து வண்டியில் விழுகிறது போகிறது வர்றது இதுகள் தான் வந்து வருமே தவிர மித்தபடி வந்து மித்தெல்லாம் யாரும் வரமாட்டாங்க. அது வந்து பிரச்சாரம் பண்ணி எந்த பிரயோஜனம் இல்லை. அது போனால் என்ன போகல என்னன்னா ரெண்டும் ஒன்று தான். குடோன்லேயே இருக்கலாம் அப்படின்ற ஆதவர்ஜனா என்ன பண்ணால் அந்த பருத்தி மூட்டையை தூக்கி குடோனில் இருக்க பருத்தி மூட்டையை வீட்டில் இருப்பான், இன்னொருத்தன் தூக்கி கொண்டு போய் அதை குடோனில் வைப்பான், வச்சுட்டே இருப்பாங்க. இப்போ பருத்தி மூட்டையே வரமாட்டேங்குது, வெட்டியாக ஆடானே தூக்கிட்டு போகிறீங்க அப்படின்ற மாதிரி தான். அதுக்கு எதுக்குடா வெட்டியில் வண்டி செலவு அப்படின்றதுக்காக வீட்டிலே வச்சுருக்காங்க. இப்போ இந்தியா டுடேல நான் ஒன்று பார்த்தேன் சார். இந்த பசங்க வந்து வந்திருக்காங்க, அந்த அம்மா இப்போ பேட்டி எடுக்கிறவங்க கேட்குறாங்க, உங்களுக்கெல்லாம் ஓட்டே இல்லையே, நீங்கள் எதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா பிரச்சாரம் பண்ணுறதுக்காக வரோம் அப்படின்னு அவங்க வந்து பேட்டி கொடுக்குறாங்க. இப்போ இது இல்லாமல் 300 ரூபா கொடுத்து தலைக்கு 300 ரூபா கொடுத்து ஆதவர்ஜனை வந்து ஆள் சேர்க்குறாங்க. இது நாள் வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள்லாம் என் பின்னாடி தான் இருக்காங்க பாருங்க அப்படின்னாங்க. அப்படி இருக்கும்போது எதுக்கு தலைக்கு 300 ரூபா கொடுத்து பசங்களுக்கு கொடுக்கல, பசங்க அவங்களாம் வந்துட்டாங்க. வயதான பெண்மணிகளுக்கும் பெண்களுக்கும் அப்புறம் வந்து துணை நடிகைகளுக்கும் தான் காசு கொடுத்துருக்கு. அதுக்கு 300 ரூபா கிடையாது, 1,500 ரூபாய் ஏதோ அழுதா 1,500 ரூபா. சினிமாவில் அப்படிதான். அதாவது என்னன்னா சும்மா கூட்டமாக வந்தால் சாப்பாடு போட்டு 250 ரூபாய் 300 ரூபா கொடுப்பாங்க. இப்போ 500 ரூபா கொடுப்பாங்க. டைலாக் பேசிட்டாலே 5,000 ரூபா 3,000 ரூபாய் 5,000 ரூபாய் யூனியனுக்கு சம்பளம். ஒரு வார்த்தை, எஜமா நீங்கள் தான் எங்களை காப்பாற்றணும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதும், அது டைலாக் நடிகர் கணக்கில் வரும். அப்போ அவங்களுக்கு குறைந்தபட்ச ஊதியமாக 3,000 கொடுக்கும். அந்த மாதிரி கூட்டத்துக்கு வர்றவனுக்கு 300 ரூபாயும், அழுது புலம்பி நடிக்கிறவங்களுக்கு வந்து 3,000 ரூபாயும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. 1,500 ரூபாய் எதாவது ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒரு பிள்ளைலாம் இங்கே தான் இருக்குது, கோடம்பாக்கத்தில் தான் இருக்குது. அது பாவம் ஷூட்டிங் இல்லை இப்போ எலெக்ஷன் டைமில் அப்படிங்கிறதுனால கூப்பிட்ருக்காங்க. அங்கே வந்து அழுகணும்னு. எப்போ சார் நீங்கள் ஷார்ட் ஓகேன்னுவீங்களா என்னென்னா, அதெல்லாம் இல்லைம்மா, விஜய் தான் ஷார்ட் ஓகேன்றதுக்கு உங்களுக்கு என்னென்னா விஜய் கண்ணில் பார்த்துட்டிங்கன்னா ஷார்ட் ஆக்ஷன் அப்படின்றது தான். விஜய் கண்ணில் பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் அப்படின்னு. விஜய் கிராஸ் பண்ணோடனே நீங்கள் கேமராலாம் எப்படி சார் செட் பண்ணிருப்பாங்க? அதெல்லாம் அவங்க விஜய் கேமராவை நினச்சிக்க வேண்டியது. விஜய் வண்டியிலே எப்போ 6 கேமரா இருக்கும், அதை வச்சு நீங்கள் பண்ணுங்க. ஏதோ ஒரு கேங்கில் அந்த பிள்ளை அழுதுட்டு அன்றைக்கி வந்திருக்கு. இந்த இது சாப்பிட்டுருந்துச்சு, புரோட்டா சாப்பிட்டுருந்துச்சு, கொத்து புரோட்டா.
அங்க வாங்கின காசு இங்கே யாரோ நேரம் இங்க பேசிட்டு வந்திருக்காங்க. இருக்காங்க. பேசும்போது அது ஃப்ரெண்டையும் கூப்பிட்டு வந்து கொத்து புரோட்டா வாங்கி கொடுத்து இந்த மாதிரி 1500 ரூபா கொடுத்தாங்க. ஓஹோ சரி உனையும் கூப்பிட்டு வாங்கி தரேன்னு சொல்லி வாங்கி கொடுக்கும்போது அந்த கதையை நான் காதுல கேட்டேன். ஓஹோ அப்ப நீங்க கேட்டிருக்கீங்க நேரடி சாட்சி. உட்கார்ந்து இருந்திருக்கு பேசிட்டு இருக்கும்போது இவ்வளவு கொடுத்தாங்க அழுகும்போது அப்படிங்கும்போது சரி காதுல விழுந்துச்சு. சரி தெரிஞ்சு மாட்டினது ஒண்ணு மாட்டாத எத்தனை இருக்கு அப்படின்னு எத்தனை நம்மளுக்கு தெரியலையே. இருக்கு. இதை விட இந்த இந்த கட்சியில அதாவது தாவேகா கட்சியிலே மூத்த தலைவர் அதாவது எம்ஜிஆர் காலத்துல இருந்தே நான் இருக்கேன் அப்படின்னு சரி இவருக்காவது ஏதாவது கொஞ்சம் அரசியல் தெரியும் அப்படின்னு நம்ம வந்து செங்கோட்டையன் அவர்களை நினைச்சிருந்தோம். அவரும் வந்து இந்த கூட்டத்துல சேர்ந்த பிறகு ஏதாவது ஏதோட சேர்ந்து ஏதோ கெட்டு போகுன்ற மாதிரி செங்கோட்டையன் அவர்கள் இன்னைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. விசில் அடிக்கிறது நல்லது, உங்க வீட்டில் இருக்க குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே விசில் அடிங்க, சளிக்கு சரியாகும், வீசிங் ப்ராப்ளம் இருக்காங்க, இப்படி பூரா நோயாளியும் விசில் அடிங்க, விசில் எங்களுக்கு சின்னத்துக்கு சின்ன பெருமையாச்சு, உங்களுக்கு நோயை சரியாச்சுன்ற மாதிரி பேசியிருக்காரு. அப்போலோ ரெட்டிக்கே தெரியுமா தெரியாதான்னு தெரில. ஸோ அந்த மாதிரி வந்து செங்கோட்டையன் வந்து ஒரு டாக்டர் தான் அவர் உண்மையிலே. ஏன்னா இப்போ இவருக்கு சளி பிடிச்சி அடிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன், விசில் அடிச்சிருப்பாரு சின்ன வயசில். அதனால் பேரன் பேத்திக்கெல்லாம் கொடுப்பாரு நினைக்கிறேன், விசில் வாங்கி கொடுத்து அடிக்க சொல்லி. ஆமாம் அடிக்க சொன்னால் சளியெல்லாம் சரியாயிடும் அப்படின்னு அவர் ஏதோ பண்ணி பார்த்துருப்பார், ட்ரையல் பார்த்துருப்பாரு. ஸோ அதில் வந்து எல்லாரையும் விசில் அடிக்க சொல்லிட்டாரு. அப்புறம் வேறு மருந்துலாம் வேறு கேன்சருக்கெல்லாம் வச்சுருப்பாரு நீங்கள் இனிமேதான். அல்ல அதான் ஜோசியர் ஒருத்தர் இருக்காங்களே அவங்க வேட்பாளர் இருக்காங்க இல்லையா தாவேக்காவுடைய வேட்பாளர், அந்த மாதிரி ஜோசியத்தின் மூலியமாக கேன்சரையே குணப்படுத்திடலாம். அப்போ அதுக்கும் இருக்குன்றப்ப எல்லாம் ஒட்டுமொத்த கூட்டம் அங்கே தான் இருக்கு போல. அதான் ஸோ வந்து பைத்தியத்துக்கு மட்டும்தான் ஆஸ்பத்திரிக்கு போவாங்க. அதுக்குதான் தலைவர் இவர் இருக்காரு, விஜய் இருக்காரு. விஜய் இருக்காரு. இல்லை அந்த பைத்தியத்தை சரி பண்ணணும்னா ஆஸ்பத்திரிக்கு போகணும். இது பேஷண்ட் சரி பண்றதுக்கு ஹாஸ்பிட்டல் போவாங்க மாதிரி தான் இருக்கு போல. மித்தபடி எல்லா விதமான மருத்துவர்களும் அங்கே இருக்காங்க. பல் டாக்டர்ல இருந்து மனநோயாளில இருந்து கேன்சர் நோயாளியும் இருக்காங்க, டாக்டரும் இருக்காங்க, ஒட்டுமொத்தத்துக்கு எல்லாம் இருக்காங்க. ஸோ அந்த வகையில் செங்கோட்டையன் ஒரு மருத்துவராக மாறிட்டு புது ஹாஸ்பிட்டலில் வேலை பார்த்தேன்னா ரொம்ப நாள் வேலை பார்க்குற கம்பவுண்டர் இந்த ஊசி போடுவாங்க, ஊசி போட்டு பழகிடுவாங்க. அதே நேரத்தில் வந்து இன்னொன்று ஏதாவது அர்ஜென்ட்டுக்கு என்னம்மா திடீர்னு வயிற்று வலிக்க இந்த மாத்திரை வாங்கி சாப்பிடுங்கன்னு சொல்கிறது வழக்கம். ஏன்னா அது ரொம்ப நாள் வேலை பார்க்குறாங்கல்ல அந்த பழக்கத்தில். அந்த மாதிரி செங்கோட்டையன் இந்த மருத்துவமனையில் சேர்ந்துட்டார், மென்டல் மருத்துவமனையில் சேர்ந்ததுனால அவரும் சில விசில் எடுத்து அடிங்க மென்டலோட சேர்ந்து அவரும் மென்டல் ஆகிட்டாரு அப்படின்றீங்களா? இந்த தாய்லாந்துலாம் பார்த்தீங்கன்னா விளக்கு மாற்ற எடுத்து அடிப்பாங்க. ஐயோ அது என்னன்னா விளக்கு மாறினா வீடு கூட்டுற விளக்கு மாறு. அந்த புத்த பிச்சுகள் ஒரு விளக்கு மாற வச்சிருப்பாங்க. ஓகே ஓகே. அதாவது தண்ணியில் புனித நீரில் தெளித்து தலையில் அடிப்பாங்க. அடித்து சித்தம் கலங்கும். இந்த மாதிரி பயங்கர பவர்ஃபுல்லாக அடிப்பாங்க. ஆண்கள் பெண்கள்லாம் பெண்கள் தான் அங்கே அதிகமாக வந்து ஆசி வாங்குவாங்க. அந்த விளக்கு மாற அந்த மாதிரி அந்த டெக்னிக் கூட பார்த்தாங்கன்னா இவங்களும் அப்படி ஒரு டெக்னிக் இருந்தால் அந்த தாவேக்கால பல பேர் அடி வாங்க வேற மாதிரி இருக்கு. எல்லாரையும் அடிக்கணும். ஓஹோ வரிசையா நிக்க வச்சு எல்லாருமே விஜய் வடிவேல ஒரு படத்துல யாரா என்ன கொட்டினது வரிசையா ஹாஸ்டல் நிக்கலாம் வந்து கொட்டுங்கடா அப்படின்ற மாதிரி யாரா இந்த கட்சியில பைத்தியம் இல்லைன்னா வரிசையா நிக்க வச்சு மந்திரிக்க வேண்டியதா இருக்கும் போல இருக்கேன். தலைவனுக்கு முதல்ல மந்திரிச்சுட்டு அதுக்கப்புறமா எல்லாருமே இப்ப இந்த இதெல்லாம் இப்ப ஜனாதிபதிக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா தலைமை நீதிபதி பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பாரு. தலைமை நீதிபதிக்கு ஜனாதிபதி பதவி மாறி மாறி பண்ணுவாங்க. அதே மாதிரி விஜய்க்கு வந்து ஆதவர்ஜனாவும் ஆதவர்ஜனாவுக்கு விஜய் மாறி மாறி முதல்ல அடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஊருக்கு அடிக்கிறது. அந்த மாதிரியான ஒரு சிஸ்டம் புதுசா இருக்கு சார். இப்ப தாவேக்காவுடைய பிரச்சனைக்கு இது ஒரு தீர்வு நீங்க கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கீங்க. இந்த தீர்வை அவங்க இது பண்ணிக்கலாம். இப்ப ஏற்கனவே ராம்தாஸ் அத்வாலே வந்து இப்படி சொன்னார் இல்லையா, இந்த மாதிரி நாங்க தேர்தலுக்கு அப்புறம் ஜெயிக்க முடியல பெரும்பான்மை இல்லைன்னா விஜய் அவர்களை சேர்த்துப்போம் அப்படின்னு. இன்னைக்கு பியூஷ் கோயலே ஒரு படி மேலே போய் அவர் நம்ம பையன்தான், நம்ம இறக்கி விட்ட பையன்தான், என்டிஏ கூட்டணி ஜெயிக்கிறதுக்காக திமுகவுடைய சிறுபான்மை ஓட்டை பிரிக்கிறதுக்காக இறக்கி விட்டவர் தான், நாங்கள் ஜெயிச்சிரும், ஜெயிச்ச பிறகு அவர் படம் நடிக்க போயிடுவார் வழக்கம் போல அப்படின்னு அவங்களுடைய பிளானை ரிலீவ் பண்ணியிருக்காரு. அப்போ உண்மைக்குமே அவர் வந்து பாஜகவுடைய ஆள் தானா? தெரிஞ்சது தானே. நம்ம சொன்னா கேட்க மாட்டீங்க, 200 ரூபாய் கேட்பீங்க. நம்ம அப்பயே சொல்லியிருக்கோம், அவங்க அனுப்ப விட்ட ஆள் தான் ஆரம்பத்திலேயே நம்ம சொல்லியிருக்கோம். அவர்களால் நியமிக்கப்பட்டு அனுப்பப்பட்டா இதே இதுதான் சொல்லியிருக்கோம். படிக்கிறதுக்காக இந்த பையனை அனுப்பியிருக்காங்க, இல்லைன்னா போய் ஜெயிலில் போட்டுருவாங்க. ஸோ அந்த வகையில் அதை பியூஷ் கோயல் இன்னைக்கு சொல்கிறாரு. உண்மையை அவரே ரிலீவ் பண்ணிட்டாரு. இவ்வளோ இந்த உண்மை தெரிஞ்ச பிறகு எப்படி மனசு வந்து எல்லாருமே சப்போர்ட் பண்ணுறாங்க? பாஜக சப்போர்ட்னா மனிதர்கள் சப்போர்ட் பண்ணவே இல்லையம்மா, புரியுதா? சப்போர்ட் பண்ணுறதெல்லாம் ஒரு தனி இனம், தனி பிரிவு. அது தமிழ்நாட்டில் இருக்க ஒரு தனி பிரிவு இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணிட்டு மனிதர்கள் சப்போர்ட் பண்ணுறாங்க. அதெல்லாம் தெய்வங்கள், அந்த தெய்வங்கள் பூராமே சப்போர்ட் பண்ணிட்டு
தெய்வங்கள் பூரா எலெக்ஷனுக்கு அப்புறம் என்ன ஆக போகுதுன்றது தான் தெரியல. அதுதான் தெரியல. இப்போ பாண்டிச்சேரியில் வேற 9ஆம் தேதி எலெக்ஷன் வந்து அறிவிச்சிருக்காங்க. இப்போ கடைசி கட்ட பிரச்சாரங்கள் தான் நடந்துட்டு இருக்கு. ஒருவேளை அதுலயே வந்து இப்போ நம்ம தமிழ்நாட்டில் ரிசல்ட் வந்தாதான் நம்ம வந்து என்ன எத்தனை பேர் தூக்கு மாட்டிக்கு போறாங்க, சூசைட் பண்ணிக்கு போறாங்கன்னு தெரியல, காவல்துறைக்கு வேலை அதிகம்னு பேசிட்டு இருந்தோம். ஒருவேளை புதுச்சேரியிலே ரிசல்ட் தெரிஞ்சிடும் தாவேக்காவோட லட்சணம் என்ன அப்படின்னு புதுச்சேரியில் ஓரளவுக்கு தெரிஞ்சிடும். இப்போ அதை வச்சு தமிழ்நாட்டை கணிச்சிக்கலாமா? ரிசல்ட் எப்படிமா வரும்? ரிசல்ட் ஒரே நேரத்தில் ஓகே ஓகே அந்த 4ஆம் தேதி தான் வரும் அப்படின்னு. இது வந்து வாக்கு பதிவு தான் நான் முன்னாடி ஓகே ஓகே. ஆனால் ரிசல்ட் பற்றிலாம் சொல்ல முடியாது. மே 4ஆம் தேதி தான் வரும், அதுக்கப்புறம் தான் தெரியும். இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தையும் கருத்தையும் எங்களோட பகிர்ந்து ரொம்ப நன்றி சார். அவ்வளோதான்.